இந்த ஜானவி கண்டுலா அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற பொண்ணு வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்போ கிடையாது. ஆக்சுவலி 3 இயர்ஸ் பேக் அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. 2023 ஜான்வரி 23 அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் கார் வந்து இடித்து அந்த பொண்ணு வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து எதனால் நடந்தது, இது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எதுக்காக இந்த பொண்ணோட கேஸ் வந்து மறுபடியும் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஜான்வி கண்டுலா அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம இந்தியா ஆந்திர பிரதேஷை சேர்ந்த வந்து ஒரு பொண்ணு. அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்மிஷன் போட்டு அங்கே வந்து அவங்களோட மாஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு வந்து என்ரோல் பண்ணி அவங்களோட மாஸ்டர்ஸ் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து மார்க்கெட் ரோடு, அந்த மார்க்கெட் பிளேஸ் சம்திங் ஏதோ அந்த யூஎஸில் அந்த வாஷிங்டன் ஏரியாவோ அது ஏதோ ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் அந்த பொண்ணு வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது சரியான ஸ்பீடில் வந்து அந்த யூஎஸ் போலீஸ் கார் இருக்குல்ல, அதை பார்த்தது அந்த பொண்ணு பயத்தில் அப்படியே ஸ்டக்காகி நடு ரோட்லேயே நின்றுருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த கார் வந்து ஹிட் பண்ணி ஒரு 120-150 மீட்டர்ஸ் வரைக்கும் தூக்கி வீசப்பட்டு அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு வந்து இறந்த உடனே அந்த டேஷ் கேமில் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, இது எதனால் வந்து அது அவங்களும் போலீஸ் தான், ஏதோ சம்மோட் ஒரு எமர்ஜென்சியாக அவங்க போயிருப்பாங்க, அந்த பொண்ணை இடிச்சிட்டாங்க, தட் இஸ் ஃபைன். அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் அந்த டைமில் 2023 நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு. ரீசன் என்னென்னா, அது வந்து தெரியாமல் நடந்த ஒரு விபத்தாக இருந்தாலும் அந்த டேஷ் கேமோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம். ஹியூமனிட்டி சுத்தமாக இல்லாமல் ஒருத்தன் வந்து உள்ளே வச்சு பேசியிருப்பான். அந்த யூஎஸ் போலீஸில் ஒருத்தன் வந்து கெவின் டேவ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த காரை வந்து டிரைவ் பண்ணியிருக்கான். அவன் இடித்தோடனே பட் ஷீ டைட், ரைட் ஹேர் செக் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது அவளை எப்படியோ அவள் இறந்துட்டான், அவளுக்கு வந்து ஒரு செக் ஒன்று எழுது, காசு கொடுத்து சமாளிச்சுக்கலாம், என்னைக்கோ அவளுக்கு வந்து ஒரு லிமிட்டட் வேல்யூ இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி உள்ளே வச்சு பேசியிருக்கான், அதுவும் சிரிச்சுக்கிட்டு. அந்த வீடியோ வந்து இப்போது பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைம்லேயுமே. ஸோ இந்த கெவின் டேவ் அப்படின்றவனுக்கு ஒரு $5,000 வந்து ஃபைன் போட்டுட்டு அவனை வந்து அந்த பர்டிகுலர் போலீஸ் இதில் இருந்தும் நீக்கிட்டாங்களாம். அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. பட் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசினதுனால இது வெளியிலே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு லா சூட்மே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ 23 நடந்த இந்த விஷயத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா, இது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியாது. அஸ் அ சிட்டிசனாக நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். பட் எனிஹவ் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு தான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு இப்போது 260 crores வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 29 million. பட் இந்த இதில் லா சூட் ஃபைல் பண்ணது வந்து ஏதோ 110 million ஏதோ ஃபைல் பண்ணதாகவும் இப்போ 29 million வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு சின்ன தகவல் வந்து இப்போ வந்திருக்கு. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து 2023 இறந்ததுலேருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சரியாக உடம்பு முடியலையா. அவங்க அப்பா வந்து லோக்கல் ஏதோ கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாங்க போல், நம்ம ஆந்திர பிரதேஷ் சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து உடம்பு முடியாமல் இருந்தவங்க. இந்த பொண்ணோட கேஸ் வந்து ஃபைனல் இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 days முன்னாடி அவங்க அப்பா வந்து இறந்துருக்காங்க. அவங்க அப்பா இறந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. நியாயம்தான், பட் அந்த பொண்ணோட இழப்பை வந்து அந்த வீட்டுக்கு நம்ம ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் ஒரு 264 கோடி. இதில் எனக்கு வந்து என்ன சந்தோஷம் அப்படின்னா, கம்பேரிங் டு ஆர் கண்ட்ரி, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் பரவாயில்ல, சம்வாட் அந்த ஒரு பொண்ணோட உயிர் போனதுனால அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பல ஜென்ரேஷனை வந்து அந்த பொண்ணு வாழ வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவும் இல்லை, அந்த பொண்ணும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹெவனில் வந்து 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் அவங்க அப்பா போயிட்டு கூட இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கலாம்.